வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 50 வருடங்களாக ரெட்டெல டிஎம்கே, பிஜேபி கை சின்னம். இந்த 4 கட்சியும் இந்த இந்தியாவில் வேணுமா வேண்டாமா, மக்களுக்கு நிறையா சலுகை செஞ்சுருக்காங்களா பார்த்தா மக்களுக்கு இந்த 4 கட்சினாலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, எந்த விதமான சலுகைகளும் இல்லை மக்களுக்கு. இவர்கள் வருவதால் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. இதுதான் உண்மை. ஏனென்றால் 1 வருடம் 2 வருடம் இவங்கள் வெற்றி பெற்றிருந்தால் பரவாயில்லை. 50 வருடங்களாக மக்கள் இவர்களை பார்த்தார்கள், இவர்கள் ஆட்சியை பார்த்தார்கள். மக்கள் கூறுவது என்ன? இவர்கள் ஆட்சி சரியில்லை என்று கூறுகிறார்கள். மீண்டும் இவர்களுக்கே ஓட்டுக்கு பணம் வாங்கிவிட்டு மக்கள் மீண்டும் இவர்களுக்கே தேர்வு செய்வது. மக்கள் முட்டாளா? சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாத மக்களாக மாறிவிட்டார்கள். தப்பா ஆட்சி செய்கிறாங்க. இந்த 4 உறவுகளும் தெரிஞ்சு இவர்களுக்கே வாக்களிப்பது. அடிப்படை மாற்றம் என்பது என்ன? இவர்கள் 4 ஆட்களும் தேவையில்லை இந்த நாட்டிற்கு. ஏன் தேவையில்லை? 50 வருடங்களாக இவர்களை நாம் சான்ஸ் கொடுத்தோம். இந்த தடவை வெற்றி பெற்றால் மக்களுக்கு செய்வாங்க, அடுத்த தடவை வெற்றி பெற்றால் மக்களுக்கு செய்வேன்னு 50 வருடங்களாக மக்கள் சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு இவர்களே தேர்ந்தெடுப்பது. மக்கள் என்ன முட்டாளா? இவங்க 4 பேர் ஆட்சி செய்கிறது, மக்களுக்கு எந்த சலுகையும் செய்யலை அப்படின்னு மக்களுக்கு தெரியுது. மறுக்கா இவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எதற்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த 200 ரூபா ஓட்டு அன்னைக்கு 200 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க பாரு, அதுக்கு வாங்கிட்டு மறுக்கா இவங்களுக்கே தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க தான், இந்த 4 பேர் தான் இந்தியாவில் வர முடியும். வேற ஆட்கள் எல்லாம் இல்லை, மக்கள் கண்ணுக்கு தெரியல. ஏன்? நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு, 14 வருஷமாக மக்களோட தான் கூட்டணி. ஆனால் மக்கள் யாரோட கூட்டணி? ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்ல அவனோட கூட்டணி. அவனை ஜெயிக்க வைக்கிறது. இங்கே மக்கள் ஒப்பேரி வைக்க வேண்டியது, ஓலம் வைக்க வேண்டியது. ஐயோ என் பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையே, ஐயோ என் விளைநிலமெல்லாம் பறி போகிவிட்டதே, ஐயோ போகிற இடத்துல லஞ்சம் கேட்குறானே, ஐயோ என் பையன் குடிச்சிட்டு மதுக்கு அடிமையாகி குழந்தை குட்டியை பார்க்காம குண்டி வெடித்து நான் குடிச்சு செத்து போயிட்டானே அப்படின்னு. அதே மாதிரி சிலிண்டர் விலை 400 ரூபா இருந்தது 10 ஆண்டுக்கு முன்பு. அப்போ இந்த நாட்டில் ஆட்சி நடக்கலையா? மக்கள் சுகமாக வாழலையா? இப்போ 1200 ரூபா. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சுன்னு மோடி உடனே 1000 ரூபா பண்ணிட்டார், அந்த 200 ரூபா கம்மி பண்ணிட்டார். எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் கம்மியாகும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 2000 ரூபா கூட ஒரு சிலிண்டர் போகலாம், 3000 ரூபா கூட ஒரு சிலிண்டர் போகலாம். ஏன்? இன்னும் 10 ஆண்டு மோடி ஜெயிச்சு இன்னும் 10 ஆண்டு இன்னும் ஆட்சிக்கு வந்தார்னா ஒரு சிலிண்டர் 2000 ரூபாய்க்கு போகும், 2500 ரூபா வரைக்கும் போகும். உறுதியாக ஏறும், சத்தியமிட்டு சொல்கிறேன், உறுதியாக சத்தியமிட்டு சொல்கிறேன். அண்ணாமலைஜி ஜோசியத்தை வாசிக்கிறார், அவர் அரசியலை வாசிக்கவில்லை. பிஜேபி நார்த்தில் 17 மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அங்கிருந்து வடக்கன் படையெடுத்து கேரளா ஆந்திரா என்று வருகிறார். அண்ணாமலை தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்
வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலை. ஏய் அண்ணாமலை, வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் வேலை தமிழ்நாட்டில் நீ கொடுக்குறேன்னு பூச்சாண்டி காமிக்காத. 17 மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி, அங்கேயா உன்னால் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலை கொடுக்க முடியல? இந்திக்காரன் படையெடுத்துட்டு வரான் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடுன்னு. அப்போது நீ யாரை ஏமாத்துற? நம்மள யாரை ஏமாத்துற? ஒரு ஹிந்திக்காரனுக்கு போய் எப்படியாவது ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டில் ஆள வேணும்னு துடிக்கிறிய நம்மள? நீ தமிழனா? தமிழன் பிளவுபட்டு கிடக்கிறான். ஒருத்தன் ஒரு பக்கம் டிஎம்கே கூட, ஒரு பக்கம் ஏடிஎம்கே கூட, ஒரு பக்கம் பிஜேபி கூட பிளவுபட்டு கிடக்கிறான். இன்னொரு பக்கம் மதத்தால், இன்னொரு பக்கம் மொழியால் பிளவுபட்டு கிடக்கிறார். அதனால் தமிழ்நாட்டில் தமிழ் ஆள முடியவில்லை. கேரளாவில் எடுத்திருந்தா கேரளாக்காரன் தான் முதலமைச்சர், ஆந்திராவில் ஆந்திராக்காரன் தான் முதலமைச்சர், தெலுங்கானாவில் தெலுங்கானாக்காரன் தான் முதலமைச்சர், கர்நாடகாவில் கர்நாடகாக்காரன் தான் முதலமைச்சர். ஏன்? அங்கே ஒற்றுமை, இங்கே ஒற்றுமை என்பது இல்லை. காவேரியில் நதி நீர் தண்ணி வரலையா? பரவாயில்லை. விளை நிலமெல்லாம் அழிக்கப்படுறானா மீத்தேனுக்கு ஈத்தேனுக்கு? பரவாயில்லை. இளைய தலைமுறைகள் மதுவை குடித்து கொண்டு குண்டியை வெடித்து சாகுறானா? பரவாயில்லை. இளைய தலைமுறை மதுவை குடித்து விட்டு குடும்பத்தை பார்க்காமல் குடும்பம் நடுத்தெருவில் பேகுதா, தாலி அறுக்குதா? பரவாயில்லை. ஓட்டுக்கு இதில் எது நடந்தாலும் விலைவாசி ஏறிச்சா? பரவாயில்லை. ஒரு சிலிண்டர் 2000க்கு விற்குதா? பரவாயில்லை. எது நடந்தாலும் பரவாயில்லை. ஓட்டு அன்னைக்கு மட்டும் மக்களுக்கு திருவிழா. 100க்கும் 200க்கும் கொத்தடிமைகள் தமிழக மக்கள், கொத்தடிமைகள். 100க்கும் 200க்கும் சம்பாதிக்க மான இன உணர்வு இல்லாத தமிழக மக்கள். இந்த மாதிரி கூமட்டையர்கள் இருக்கும் வரை ஆரியனும் திராவிடனும் 50 ஆண்டு காலம் என்ன, இன்னும் 100 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டே இருப்பார். 100 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான் நம் தமிழன். அடம் மானங்கட்டவனை, ஒரு கழுதை 20,000க்கு விற்குதப்பா, ஒரு மாடு 50,000க்கு விற்குதப்பா. மனிதனுடைய ரேட் 100 ரூபா 200 ரூபா. மானங்கட்ட தமிழர்களே, மானங்கட்ட தமிழர்களே. எந்த விதத்தில்? ஒரு சேலை எடுக்க போகும்போது காலையில் போய் நைட்டு வரைக்கும் ஒரு சேலையை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் 5 வருஷத்தில் ஆளக்கூடிய நம்ம ஒரு முதலமைச்சரை நாம் தேர்ந்தெடுக்கும் போது காசை வச்சு தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அட ஈனக்கூட்டங்களே, ஈனக்கூட்டம். நம்ம காசு தான் தம்பி, நீ ஏன் வாங்க வேண்டான்னு சொல்கிற, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு டைலாக் மட்டும் பேசுகிறீங்களே தமிழக மக்களை. உன் காசு தான், நீ வாங்கி தொலை, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் போடும்போது நல்ல தலைவனை பார்த்து போடுங்களே. இந்த 4 பேர் தான் 50 வருஷமாக ஆரியனும் திராவிடனும் ஆண்டு விட்டா ஒன்றும் செய்யலைன்னு தெரியுமே, இவனுக்கே ஓட்டு போட்டுட்ருக்கீங்களே. இப்போ உங்களை என்ன சொல்கிறது? மானக்கூட்டம் ஈனக்கூட்டம்னு சொல்கிறதா? எல்லோரும் இல்லை, தமிழக மக்கள் ஓட்டு காசு வாங்கிறதில்ல. எல்லாரும் ஓட்டுக்கு தமிழக மக்கள் வாங்கிறதில்ல. சில பேர் திருந்திட்டாங்க. இவங்க 4 பேர்த்தையும் விரட்டி அடிச்சுட்டு புதுசாக ஒரு ஆட்சி அடிப்படை மாற்றம் வர வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய தமிழக உறவுகள் நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. சில பேர் செய்யறதுனால தான் இது மாதிரி தப்பா. எதுக்காக ஓட்டு காசு கொடுக்குறோம்? நான் திருட போகிறேன், ஏதோ ஒன்று கோலுமாலு செய்ய போகிறேன்னு தெரிஞ்சு தானே அவன் கொடுக்குறோம். அப்போது உஷாராய்க்கணும் இல்லை. தமிழா, 100 ரூபா கூட உன்னால் சம்பாதிக்க முடியாடா, 100 ரூபா கூட சம்பாதிக்க, 200 ரூபா கூட உன்னால் சம்பாதிக்க முடியா? ஓட்டை வித்துட்டியே. நீ தான் பிச்சை எடுக்கிற. ஆரியங்கிட்ட திராவிடங்கிட்ட 100 200க்கு பிச்சை எடுத்து ஓட்டு போடுற. உன் பையனுக்கு இதே இந்த நிலைமை தான் ஆக்கி விட்டு போவியா? நீ செத்து முடிஞ்ச பிறகு உன் பையனு ஆரியங்கிட்ட திராவிடங்கிட்ட 100க்கு 200க்கு பிச்சை எடுத்து தான் இருக்கிற நிலைமை ஆக்கிட்டு போறியா? தமிழா, நீ திருந்தலை. தமிழா நீ திருந்தலை. என்னைக்கு திருந்தறியே அன்னைக்கு தான்
இந்த இந்தியா இல்லை, இந்த தமிழ்நாடு விடுதலை அடைஞ்சதுன்னு சொல்ல முடியும். 100க்கு 200க்கு அடிமை எங்க திருட்டு பையனுங்க. யார்? தமிழக மக்கள். 100 ரூபா கொடுத்தா தமிழக மக்கள் பூம்பும் மாடு ஆட்டுறா தலைன்னா ஆட்டிடுவான். 200 ரூபா கொடுத்தா ஓடுறாராமனா ஓடிடுவான். ஈனக்கட்ட கூட்டங்களை வைத்து கொண்டு இங்கே நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க முடியுமா? நல்ல தலைவனையே தேர்ந்தெடுக்க முடியவில்லை. இன்று வரை காசுதான் தீர்மானிக்கிறது. ஆகையால் இவர்களையே வாக்களித்து கொண்டு இவர்களிடம் காசு வாங்கி கொண்டு அப்புறம் புலம்புவார்கள். விலைவாசி ஏறிடுச்சு, ஏன் அது அப்படி இது அப்படின்னு புலம்புவார்கள். தமிழக மக்களின் தலை எழுத்து முட்டாள் மக்கள். தமிழக மக்கள் இருக்கிற வரைக்கும் ஆரியனும் திராவிடனும் இன்னும் 100 ஆண்டு வாழ்வான், ஆட்சி செய்வான் என்பதை இந்த கருத்து மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர்.